பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்னைக்கு நம்ம அவர் என்வாயர்மெண்ட் சாப்டரை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒன் ஷாட்டில் முடிக்க போகிறோம் பசங்களா. ஸோ கிளாஸ் 10th எக்ஸாமை பொறுத்த மட்டும் இந்த ஒரு அவர் என்வாயர்மெண்ட் சாப்டர்லேருந்து கேரண்டீடாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்கோரிங்கான ஒரு சாப்டர். பிகாஸ் ஃபண்டமெண்டலி வந்து உங்களுக்கு இதில் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆஃப் அ ஜென்ரல் நாலேஜாக நம்ம டே டு டே லைஃப்பில் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு புரியாத தெரியாத ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த சாப்டர் கண்டிப்பாக கிடையாது பசங்களா. ஸோ லெட்ஸ் see what we have in this chapter. ஸோ நம்ம என்வாயர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பசங்களா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் இங்கே ஒரு மரம் இருக்குது, செடி இருக்குது அப்படின்னு இல்லாமல் நிறைய விஷயங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பட் நம்ம பண்ணுற, அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் நிறைய இந்த என்வாயர்மெண்டல் கம்போனன்ட்ஸை நம்ம பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஓகே, ஸோ இந்த என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து எப்பவுமே இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பண்ணுற ப்ராசஸஸ்னாலையும் அண்ட் நேச்சுரலாக நடக்கக்கூடிய ப்ராசஸஸ்னாலையும் இந்த ஒரு என்வாயர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, பட் இஃப் யூ see ஈகோசிஸ்டம் அப்படின்னா என்ன, அதோட காம்போனன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இங்கே நம்மளை சுற்றி பார்க்கும்பொழுது எல்லா உயிரினங்கள், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருப்பீங்க, அதுக்கப்புறம் நாய் இருக்கும், பூனை இருக்கும், எலி இருக்கும், கரப்பாம்பூச்சி இருக்கும், பல்லி இருக்கும், ஸோ மெனி கொசு இருக்கும், ஈ இருக்கும், இந்த மாதிரி எவ்வளவோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது அனிமல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பிளான்ஸ் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செடி கொடி எல்லாமே உங்கள் ஏரியாவில் இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆர்கானிசம்ஸும் எத்தனையோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு என்வாயர்மெண்ட்டோட நம்ம இன்டராக்ட் பண்ணும்பொழுது தான் அதில் ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது வருது. ஓகே, ஸோ இந்த இன்டராக்ஷன் வந்து யாருக்கு நடுவில் நடக்குது? பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்குள்ளே நடக்குது. அதாவது பயோட்டிக்னு சொல்லும்போது பயோனா லைஃப். ஸோ லைஃப் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அனிமல்ஸ், பிளான்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இது எல்லாமே லிவிங், அதாவது பயோட்டிக்கான காம்பனன்ட். வேறஸ் நீங்கள் வந்து காற்று, மழை, தண்ணி, அதாவது இந்த நிலம், சாயில், ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து சாயிலில் எவ்வளோ மினரல்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் கம் அண்டர் த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஈகோசிஸ்டம். ஸோ இப்போ நேச்சுரல் ஈகோசிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா காடுங்கிறதே ஒரு ஈகோசிஸ்டம். ஸோ அதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் இருக்கட்டும், ஹியூமிடிட்டி இருக்கட்டும், எல்லாமே மெயின்டைன் ஆகி ப்ளஸ் அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்டராக்ட் பண்ணி வாழற அந்த ஒரு சிஸ்டம் தான் நம்ம காடு இல்லையா. அதே மாதிரி குளம், ஏரி, இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸ் தான். அதில் ஒரு சிலது நாம் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு தோட்டம் மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பால்கனியில் செட்டப் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி கார்டன்ஸோ கிராப் ஃபீல்ட்ஸோ நாமளாக உருவாக்குற ஒரு விஷயங்கள். ஸோ அதில் வந்து பிளான்ட்ஸ் இருக்கும், பூச்சிகள் இருக்கும் இல்லையா. அது எல்லாமே நம்ம ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய காற்று, வெயில், இது எல்லாத்தோடையும் இன்டராக்ட் பண்ணுதுங்கிறதுனால அது எல்லாமே மேன்மேடான ஒரு, அதாவது ஹியூமன் மேடான ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டமில் வரும். நான் இப்போ பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலி உயிருள்ள ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த உயிருள்ள ஆர்கானிசம்ஸை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம சூரிய ஒளியை யூஸ் பண்ணி தனக்கு தானே அந்த இன்ஆர்கானிக்கான நம்ம CO2, H2O மாதிரியான கம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி ஆர்கானிக்கான காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடிகிற ஆர்கானிசம்ஸ் தான். ஸோ தோஸ் தட் கேன் மேக்ஸ் தியர் ஓன் ஃபுட், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ சுகர், ஸ்டார்ச் மாதிரியான கம்பவுண்ட்ஸ் பிளான்ட்ஸ்னால தானே தயாரிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக தயாரிக்கிறவங்களை தான் நம்ம ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கட்டமாக இந்த ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்றவங்க, அந்த ப்ரொடியூசர்ஸை நம்பியே வாழ்கிறவங்க தான் வந்து கன்சியூமர்ஸில் வருவாங்க. ஓகே, ஸோ அந்த கன்சியூமர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிளான்ட்டையே சாப்பிட்றவங்க என்னவா இருப்பாங்க? ஹெர்பிவோர்ஸ். ஓகே, ஸோ கிராஸ் ஹாப்பர், டியர், மாடு, இது எல்லாமே டைரெக்டாக புல்லை தானே சாப்பிடுது. ஸோ அதனால டைரெக்ட்லி தே ஆர் டிபெண்டிங் ஆன் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே ஹெர்பிவோர்ஸில் வருவாங்க. நான் இப்போ ஹெர்பிவோரை சாப்பிட்ற இன்னொரு ஆனிமல் இருக்கும்ல, மிச்ச ஆனிமலை சாப்பிட்றவங்க கார்னிவோர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே பிளான்ஸ், அனிமல்ஸ் ரெண்டுமே சாப்பிடக்கூடியவங்கள நம்ம ஆம்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஒருவேளை இந்த மாதிரி நம்ம வந்து
டைரெக்டாக இன்னொருத்தரை சாப்பிட்டு நம்ம வந்து நியூட்ரிஷன் எடுக்காமல் இன்னொரு ஹோஸ்ட்குள்ளே இருந்து அதுக்கிட்டேருந்து நம்ம வந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பேராசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கன்சியூமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் எந்த ஒரு கட்டத்தில் வேணால் இருக்கலாம். நான் இந்த கன்சியூமர்ஸும் செத்ததுக்கப்புறமா அதை டீகம்போஸ் பண்ணி அந்த ஒரு டெட்டான பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அந்த வேஸ்ட்டிலிருந்து அந்த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை திருப்பி இஞ்சி நம்ம நியூட்ரியன்ஸை சாயிலுக்கு ரிட்டர்ன் பண்ணுற அந்த ஒரு மெக்கானிசம் யார் பண்ணுவா அப்படின்னா டீகம்போசர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்கானிக்கான ஆர்கானிசமை செத்ததுக்கப்புறம் அதை நச்சு திருப்பி இன்ஆர்கானிக்காக சாயிலுக்கே கொடுக்கறது வந்து இந்த டீகம்போசர்ஸோடைய வேலை. இந்த ப்ராசஸ் தான் நம்ம டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு மினரல்ஸ் திருப்பியும் சாயிலுக்கு போயாச்சு அப்படின்னா அதை திருப்பியும் பிளான்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணும். அண்ட் அந்த பிளான்ட்ஸை திருப்பி ஹெர்பிவோர்ஸ் சாப்பிடுவாங்க, ஹெர்பிவோர்ஸு கார்னிவோர்ஸ் சாப்பிடுவாங்க. இப்படியே சைக்கிள் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ வித்தவுட் இந்த டீகம்போசர்ஸ் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ டெட் மேட்டர் வந்து நம்ம பூமியில் வந்து அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே போகும் இல்லையா? ஸோ அது நேச்சுரலாக நம்மளால் வந்து திருப்பியும் ரிப்ளனிஷ் பண்ணவே முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ இந்த டீகம்போசர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு பேலன்ஸ் நமக்கு மெயின்டைன் ஆகுது. கிளியர் பசங்களா? நவ் என்ன ஃபுட் செயின்ஸ் அப்படின்னா என்ன, ஃபுட் வெப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்வாயரமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாம் ஒருத்தரை சாப்பிட்றோம், அந்த இன்னொன்றுத்தை சாப்பிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரெயின்ஸ் ஆர் பிளான்ட்ஸை வந்து ஒரு மான் சாப்பிடுது, அந்த மானை சிங்கம் சாப்பிடுது, சிங்கம் செத்ததும் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டீகம்போஸ் பண்ணுது. அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு யாரை சாப்பிட்றா அப்படிங்கிற செயின் தான் வந்து நம்ம ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இந்த ஒரு ஃபுட் செயின் வந்து will follow something called a trophic level. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. ப்ரொடியூசர்ஸ் யாரையுமே சாப்பிட மாட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் தானாக சூரிய ஒளியை வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக they will prepare their food. ஆனால் அந்த ஒரு ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்ற முதல் கன்சியூமர் அதாவது ஹெர்பிவோரை தான் நம்ம ப்ரைமரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கன்சியூமரை இன்னொரு கார்னிவோர் சாப்பிடுது, அந்த கார்னிவோரை இன்னொரு அனிமல் சாப்பிடும். இவென்ச்சுவலி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் நம்ம ட்ராஃபிக் லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம். யாரை சாப்பிட்றா அப்படிங்கிற லெவலில். ஓகே, ஸோ இப்போ கிளியர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி புல்லை மான் திங்கும், மான சிங்கம் திங்கும். அதே மாதிரி புல்லை வந்து கிராஸ் ஹாப்பர் சாப்பிடும், கிராஸ் ஹாப்பரை தவளை சாப்பிடும், தவளையை பாம்பு சாப்பிடும், பாம்பை கழுகு சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரை நம்பி தான் இன்னொருத்தர் இருக்காங்க. பாம்பே இல்லை அப்படின்னா கழுகுக்கு சாப்பாடு கஷ்டம், அப்போ கழுகோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரை நம்பி இன்னொருத்தர் இருக்கிற இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சர் செட்டப் பண்ணி இருக்கிற ஒரு வெப் தான் வந்து இந்த ஃபுட் செயின். பட் இந்த ஃபுட் செயின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு பிரேக் இட் டவுன், இந்த ஆட்டோட்ராப்ஸ் வில் பி த ப்ரொடியூசர்ஸ். நான் இந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து சாப்பிட்ற முதல் ஹெர்பிவோர் வந்து ப்ரைமரி கன்சியூமர்னு சொல்லுவோம். அந்த ப்ரைமரி கன்சியூமரை சாப்பிட்ற சின்ன கார்னிவோர்ஸை நம்ம செகண்டரி கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செகண்டரி கன்சியூமர்ஸை ஃபர்தராக சாப்பிட்ற மேஜர் அதாவது லார்ஜர் கார்னிவோர்ஸை வந்து we will call as the tertiary consumers. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து புல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புல் வந்து ப்ரொடியூசர், புல்லை சாப்பிட்ற கிராஸ் ஹாப்பர் வந்து ப்ரைமரி கன்சியூமர், கிராஸ் ஹாப்பரை சாப்பிட்ற தவளை வந்து இஸ் அ செகண்டரி கன்சியூமர், தவளையை சாப்பிட்ற பாம்பு அது tertiary consumer. Understood? ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராஃபிக் லெவல்ஸில் பார்த்தோம்னா tertiary consumers தான் லாஸ்ட்டில் இருப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ் தான் ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க தான் யாரையுமே சாப்பிடாம சொந்தமாக ஃபுட்டு தயாரிக்கிறது வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசர்ஸ் தான். காட் இட்? நான் இந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா, நம்ம வர சன்லைட்டில் மொத்தம் 1% தான் அப்ராக்சிமேட்டாக நமக்கு கிடைக்கிற சூரிய வெளிச்சத்தில், மொத்த சூரிய வெளிச்சத்தில் ஆல்மோஸ்ட் 1% ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூசர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி ஃபுட்டு தயாரிக்குது. ஆனால் இதுக்கப்புறமா அடுத்த ட்ராஃபிக் லெவல்ஸுக்கு போகும்பொழுது இது வச்சிருக்கிற எனர்ஜியில் வெறும் ஒரு 10% தான் அடுத்த ட்ராஃபிக் லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்படின்னா என்ன, இப்போ வந்து ஒரு புல் வந்து சூரிய வெளிச்சத்தை யூஸ் பண்ணி அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை சாப்பிட்ற கிராஸ் ஹாப்பருக்கு அதுலேருந்து 10% எனர்ஜி தான் போகும். இப்போ அந்த 10%ம் அப்படியே என்னோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமான்னு கேட்டால் கிடையாது. அந்த கிராஸ் ஹாப்பர் வச்சிருக்கிற மொத்த எனர்ஜியிலேருந்து வெறும் 10% தான் தவளைக்கு போகும், அதில் திருப்பியும் 10% தான் வந்து என்னோட பாம்புக்கு போகும். ஸோ மொத்தத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 இருந்தது பிளான்ட்டுக்கு அப்படின்னா ப்ரொடியூசருக்கு, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி கன்சியூமருக்கு வரப்போ அது 100 ஆகிடுது.
ஓகே, அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் செகண்டரி கன்சியூமருக்கு வரப்ப அது 10 ஆயிடுது. டெர்ஷரி கன்சியூமருக்கு வரப்ப அது வெறும் 1ல் வந்து நிற்கிது. ஸோ ஆக மொத்தம் எனக்கு 1000ல் ஆரம்பித்தாலும் நான் எண்ட் ஆகிறது என்னமோ ஒரு யூனிட் ஆஃப் எனர்ஜியில் தான் வந்து எனக்கு மிஞ்சுது. ஸோ மிச்ச எனர்ஜி 90% எனர்ஜி எங்கே மேம் போச்சு அப்படின்னா ஹீட், ரெஸ்பிரேஷன், டைஜஷன்னு நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் இந்த ஒரு எனர்ஜி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் லாஸ்ட் ஆஸ் ஹீட் ஆல்சோ. ஸோ அதனால் வெறும் 10% தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து the 10% law of energy transfer. கிளியர் பசங்களா? ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சன்லைட்லேருந்து ப்ரொடியூசருக்கு ஒரு ரஃப்லி 1%ன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த ப்ரொடியூசர்லேருந்து மேலே போகிறப்ப ஒன்லி 10% ஆஃப் எனர்ஜி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஃபுட் செயினில் யூஸ்வலாக 3லேருந்து 4 டிராஃபிக் லெவல்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ வந்து நம்ம மேலே போகிறோமோ அவ்வளோ வந்து நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ப்ரொடியூசர்ஸ் தான் இருக்கிறதுலே நிறையா இருப்பாங்க. மேலே போக நம்மளோட டாப் கார்னிவோர்ஸான டெர்ஷரி கன்சியூமர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் யூ கேன் ரிமெம்பர். நான் இந்த ஒரு ஃபுட் வெப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இப்போ நீங்களே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் நம்ம கீரை சாப்பிடுவோம், இன்னொரு நாள் உருளைக்கிழங்கு சாப்பிடுவோம், இன்னொரு நாள் வெங்காயம் சாப்பிடுவோம், இன்னொரு நாள் நம்ம வந்து வேறு ஏதாவது முள்ளங்கி சாப்பிடுவோம். ஸோ டெய்லியும் ஒரே உருளைக்கிழங்கு கொடுத்தாலும் இல்லை டெய்லியும் ஒரே கீரையை கொடுத்தாலும் நீங்கள் என்ன சொல்வீங்க? எனக்கு வேரியேஷன் வேணும்னு கேட்பீங்க இல்லையா? அதே போல் பாம்பும் இன்றைக்கி ஒரு நாள் தவளை சாப்பிடும், நாளைக்கு போய் ஒரு முயலை சாப்பிடும், இன்னொரு நாள் ஒரு எலியை சாப்பிடும். ஸோ ஒரே ஆர்கானிசம் ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட் செயின்ஸில் ஒரு பங்காக இருப்பாங்க. ஸோ இந்த ஃபுட் செயினுங்கிறது வந்து ஆக்சுவலாக பிரான்ச்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நான் இவனையும் சாப்பிடலாம், என்னையும் அவனும் சாப்பிடலாம், நான் இவனையும் சாப்பிடலாம் இவளையும் சாப்பிடலாங்கிற மாதிரியான ஒரு இன்டர் கனெக்டடான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரான்ச் மாதிரி வெப் மாதிரியான ஒரு ஃப்ளோ தான் இந்த ஃபுட் செயினுக்கு ஆக்சுவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டர் கனெக்டட் ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு ஃபுட் வெப்பில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா யூனி டைரெக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி தான் நடக்கும். மேலே தான் போகுமே தவிர திருப்பி ப்ரொடியூசருக்கு நாம் எனர்ஜி கொடுக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி போக தெர் இஸ் a டிக்ரீஸ் இன் த யூசபிள் எனர்ஜி. ஸோ நான் சொன்ன மாதிரி மிச்ச ஃபார்ம்ஸில் எனர்ஜி வந்து லாஸ் ஆகிறதுனால நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபுட் வெப்பில் கூட மேலே போக நமக்கு கம்மியாகிக்கிட்டே தான் போகும் the amount of energy that we can ultimately utilize. Okay, clear பசங்களா? Now when you look at the biological magnification அப்படின்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீன், ஓகே, ஒரு மீன் வந்து நமக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு ஹசார்டஸான ஒரு சின்ன மீன், நான் சொல்கிறது சின்ன மீன் வந்து ஹசார்டஸான ஏதாவது ஒரு பார்ட்டிக்கிளை முழுங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மீனுமே அந்த மாதிரி ஹசார்டஸான ஒரு பார்ட்டிக்கலில் முழுங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு இந்த மீனை சாப்பிட்ற பெரிய மீன் வந்து ஒரே ஒரு மீனையாக சாப்பிடும். அது என்ன பண்ணும்? ஸோ எனக்கு ஹசார்டஸான பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த ஹசார்டஸான பார்ட்டிக்கலை யார் முழுங்கினா? என்னோட குட்டியான மீன் வந்து நிறையா முழுங்கிடுச்சு. ஓகே, ஆனால் நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மீன் வந்து ஒரு மீனையாக சாப்பிடும், அது என்ன பண்ணும்? 3 மீனை போய் சாப்பிடும். அப்போது 3 பார்ட்டிகல்ஸ் இதுக்குள்ளே அக்யூமுலேட் ஆகுது. புரியுதா? அப்போது இதே மாதிரி 3 பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய மீனை இன்னொரு ஒரு பெரிய மீன் சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? இவனுக்குள்ளே கிட்டத்தட்ட 10-15 பார்ட்டிகல்ஸ் அக்யூமுலேட் ஆகுது. இப்போ இவனை ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு மீனாக சாப்பிடுவான் வாழ்க்கையில், அவன் ஒரு 10-15 மீன் சாப்பிட மாட்டானா? அப்போ 10-15 மீன்னா நம்ம பாடிக்குள்ளே கிட்டத்தட்ட 100லேருந்து 150 இந்த விஷ பார்ட்டிகல்ஸ் நமக்குள்ளே சேருது. புரியுதா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெஸ்டிசைடாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான நான் பயோடிகிரேடபிள் கெமிக்கலாக இருந்தாலும் அது என்ன ஆகும்னா ஒரு மீன் ஒன்று தான் சாப்பிட்ருக்கோம், ஆனால் அதை சாப்பிட்ற பெரிய மீன் ஒரு மீனாக இல்லாமல் 5 மீனை சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி இது ஒவ்வொரு லெவல்லையும் ஆம்ப்ளிஃபை ஆகி நாம் நினச்சிட்ருப்போம் நாம் சாப்பிட்டது ஒரே ஒரு மீன் தானே, பட் ஆக்சுவலாக நீங்கள் அதில் அந்த மீன் முழுங்கின
அத்தனை பாய்சனையும் சேர்த்து தான் நீங்களும் முழுங்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான அக்யூமுலேஷன் ஆஃப் ஹசார்டஸ் பார்ட்டிகல்ஸை தான் நம்ம பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா பசங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெஸ்டிசைடோ இல்லை கெமிக்கல்ஸோ சாயில் அல்லது வாட்டருக்குள்ளே போயிடும். வாட்டருக்குள்ளே போனதுக்கப்புறமா அதை பிளான்ட்ஸோ இல்லை ஆர்கானிசம்ஸோ ஃபஸ்ட்டு இம்பைப் பண்ணுறப்ப அது ஃபுட் செயின்குள்ளே என்டர் ஆகிடுது. நான் ஃபுட் செயின்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமா இது வந்து மக்கி போகிற வேஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த லெவலில் அது ஆம்ப்ளிஃபை ஆகிக்கிட்டே போகுது. மேக்ஸிமமாக நம்மக்கிட்ட தான் வந்து சேருது. ஓகே, ஸோ ஃபுட் கிரெயின்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, மீட்டு, பெஸ்டிசைட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து எதெல்லாம் நீங்கள் வந்து பெஸ்டிசைட்ஸ் இருக்கக்கூடிய இது வச்சுருக்கீங்களோ அது நீங்கள் சாப்பிட சாப்பிட நமக்குள்ளே தான் அந்த டாக்ஸிக் வந்து அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே போகுது. Clear pasangla? So biomagnification also is a very important process which you can remember. Now coming to overall as a human being நம்ம பண்ற இந்த different activitiesனால எப்படி மேம் ஆக்சுவலாக environment பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, first thing வந்து நாம தான் நிறைய இன்டராக்ட் பண்ணுறோம் நம்ம என்வாயரமெண்ட்டோட, இல்லையா? ஸோ அப்போ இவ்வளோ ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கும், இவ்வளோ இன்டராக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றப்ப நாம் ஏதாச்சும் ஆக்டிவிட்டி வந்து தேவையில்லாமல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது என்வாயரமெண்ட்டை பாதிக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், இது எல்லாமே நம்ம பண்ணுற விஷயங்கள்னால தான் வருது. ஸோ நம்ம ஒரு சில ரிசோர்ஸஸை சரியாக யூட்டிலைஸ் பண்ணாமல் அதை பொல்யூட் பண்ணியோ இல்லை அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனாலையோ நேச்சுரல் பேலன்ஸை கண்டிப்பாக நம்ம பாதிக்கலாம். ஓகே, ஸோ ஓசோன் லேயர்னா என்ன, அது ஏன் வந்து டிப்ளீட் ஆகுது, எல்லாரும் ஓசோனில் ஓட்ட விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்களே, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களா, ஓசோன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஆக்சிஜன் மாலிக்யூல் வந்து நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு மாலிக்யூல், அது நமக்கு தெரியும், O2ங்கிற மாலிக்யூல். ஓசோன் அப்படிங்கிறது வந்து O3 அப்படிங்கிற மாலிக்யூல் தான் நம்ம ஓசோன் சொல்லுவோம். ஸோ கிரவுண்ட் லெவலில் அது ரொம்ப விஷமான ஒரு பார்ட்டிக்கலாக இருந்தாலும் கூட அது வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்ஃபெரிக் லெவலில் நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை வந்து க்ரியேட் பண்ணுது ஸ்ட்ராட்டோஸ்பியரில். ஓகே, ஸோ இந்த ஒரு ஓசோன் லேயர் இருக்கிறதுனால வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூவி ரேடியேஷன் வந்து நமக்கு உள்ள பாஸ் ஆன் ஆகாமல் இந்த ஓசோன் வந்து அழகாக பேரியர் போட்டு பார்த்துக்கும். ஓகே, ஸோ ஆஸ் அ ரிசல்ட் இட்ஸ் பிரிட்டி மச் லைக் நம்ம பூமியை வந்து இது ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து பாதுகாக்குது இந்த ஓசோன் லேயர். ஓகே, பட் நாம் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓசோன் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே அப்பர் அட்மாஸ்ஃபியரில் என்ன ஆகும்னா யூவி ரேடியேஷன் வந்து விழும்பொழுது அது வந்து ஆக்சிஜன் மாலிக்யூலை ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகே, ஸோ O2ங்கிற மாலிக்யூலை O+O அப்படின்னு ஃப்ரீ மாலிக்யூலாக ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு மாலிக்யூல் திருப்பியும் இன்னொரு ஆக்சிஜனோட இன்டராக்ட் பண்ணும்பொழுது ஒரு ஓசோன் மாலிக்யூலாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது நேச்சுரலாகவே ஃபார்ம் ஆகிற ஒரு மாலிக்யூல். நான் இந்த ஓசோன் லேயர் நான் சொன்ன மாதிரி ப்ரொடெக்டிவான ஒரு லேயராக இருக்குது, நம்ம யூவி ரேடியேஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. ஸோ யூவி ரேடியேஷன் வர்றதுனால நம்ம ஸ்கின்ல மியூட்டேஷன்ஸ் ஆகி நம்ம ஸ்கின்ல சேஞ்சஸ் வந்து கேன்சர் உருவாகலாம், ஜெனட்டிக் டேமேஜ் நடக்கலாம், ஈகோசிஸ்டம்ஸ் டேமேஜ் ஆகலாம். ஸோ அதிலிருந்துலாம் இந்த ஓசோன் லேயர் நம்மளை பாதுகாக்குது. பட் கிட்டத்தட்ட 1980ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில சிந்தட்டிக்கான கெமிக்கல்ஸ் லைக் குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் மாதிரி இப்போ ஏர் கண்டிஷ்னர்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்லேருந்து நாம் எமிட் பண்ணுற இந்த CFC மாதிரியான மாலிக்யூல்ஸ்னால அது போய் என்ன பண்ணுது, இந்த ஓசோன் மாலிக்யூலை பிரேக் டவுன் பண்ணுது. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் இந்த ஓசோன் உடஞ்சி 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 அந்த ஓசோன் லேயரே டிப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ஷீல்டாக இருந்த அந்த ஓசோன் லேயர் இப்போது அதில் அங்கங்கே டிப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா இப்போ யூவி ரேடியேஷன் உள்ளே பெனிட்ரேட் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ அப்போ தான் என்ன நோட்டீஸ் பண்ணாங்கன்னா ஒரு 1980s to 1990ஸ்ல தான் வந்து சொன்னாங்க ஓசோனில் ஓட்ட விழுந்திருக்குடா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயர்மெண்ட் ப்ரோக்ராம், த மான்ட்ரியல் ப்ரோட்டோகால், இதுலேருந்துலாம் வந்து இல்லை நம்ம CFC ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டணும், எல்லாருமே ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வந்து CFC ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனோ இந்த ஏர்லி 2010ஸ்லலாம் கூட ஓசோன் லேயர்
ஏரில் ஓட்ட விழுது, ஸோ நம்ம வந்து ரொம்ப பொல்யூஷன் இல்லாமல் பார்த்துக்கணும், நம்மளோட என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப வைஸாக யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி நிறைய 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 அவேர்னஸ் க்ரியேட் பண்ண நாம் வந்து இந்த ஓசோனை டிப்ளீட் பண்ணக்கூடிய ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும். அண்ட் ஆக்சுவலாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷ காலமாக நம்ம போட்ட ஓட்டையை ஜஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் நம்ம வந்து try to recoup it. ஸோ அதனால் ஆக்சுவலாக இப்போது ஓசோன் வந்து ரிகவர் ஆகுது, ஸோ ரிகவரி ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறத நாம் கண்ணால் பார்க்குறோம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு நாள் இந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகிடும், நான் வந்து என்னோடய காரை இன்றைக்கி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலைன்னா சும்மா சிக்னல் நிற்கும் போது ஓட விட்டேன்னா என்ன ஆகிட போகுது, ஒரு காரனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு எல்லாரும் நினச்சிங்க அப்படின்னா தென் நம்ம குளோபலி அப்படி தான் வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயம் அக்யூமுலேட் ஆகுது. ஸோ everything starts from us. ஸோ நீங்கள் கார் ஆஃப் பண்ணுற மாதிரி எல்லாருமே கார் ஆஃப் பண்ணாங்க, நீங்கள் ரொம்ப அளவாக தண்ணி சேமிக்கிற மாதிரி எல்லாருமே சேமித்தாங்க அப்படின்னு சொன்னால் தென் அஃப்கோர்ஸ் அதுக்கான ஒரு இம்பேக்ட் வந்து நம்ம குளோபலி பார்க்க முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் an எக்ஸாம்பிள் வேறு நம்ம எல்லாரும் பண்ணுற சின்ன சின்ன எஃபர்ட்ஸ்னால நிஜமாவே ஓசோனில் வந்து அந்த ஓட்டையெல்லாம் ரிகவர் ஆகி now it is coming back to the older form. But of course ஓவர் நைட்டில் எதுவுமே ஆகாது, it will take time, but it is still happening. Okay, now இவ்வளோ குப்பை நம்ம போடுறோம் இல்லையா, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது என்வாயரமெண்டலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ நான் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் உங்கள் வீட்டு குப்பை தொட்டியே கிட்டத்தட்ட 4 தடவை மாற்றுவீங்களா இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோ குப்பை வந்து நம்ம டெய்லி ஜெனரேட் பண்ணுறோம். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஃபுட் ஸ்க்ரேப்ஸ், ஓகே, கிச்சன் குப்பை, பிளாஸ்டிக்ஸோட குப்பை, மெட்டல்ஸ், பேப்பர், கிளாஸ், இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு குப்பையில் தான் வருது இல்லையா. நான் இதை நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டு ஜாலியாக போயிடுவீங்க, ஆனால் இந்த வேஸ்ட்டை வந்து கரெக்டான ப்ராசஸில் நீங்கள் ட்ரீட் பண்ணலை அப்படின்னா அவங்க நேச்சர் மேலே கண்டிப்பாக இதோட இம்பேக்ட் வந்து அட்வர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ என்னெல்லாம் பயோலாஜிக்கல் மெட்டீரியல் இருக்கோ அது எல்லாமே ஆர்கானிசம்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணும், என்ன மெட்டீரியலோ அதை பொறுத்து வந்து பிரேக் டவுன் பண்ணும். ஸோ இப்போ ஒரு சில என்சைம்ஸை யூஸ் பண்ணி டீகம்போசிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமாக அந்த சப்ஸ்டன்சஸை உடைக்க ஆரம்பிக்கும் யார், இந்த ஆர்கானிசம்ஸ். ஓகே, நான் நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற என்சைம்ஸ் வந்து இந்த மாதிரி கோல் ஆல் பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு என்சைமையும் வந்து உடைக்க முடியாது. அப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட என்சைம் மட்டும் நம்ம எப்படி உடைக்கும்னு நம்ப முடியும் இல்லையா. ஸோ என்ன ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கான என்சைம் அவங்கள்ட்ட இருக்கோ அந்த சப்ஸ்டன்ஸை மட்டும்தான் நம்மளால் உடைக்க முடியும். ஸோ நேச்சராக பார்த்து உருவாக்குற இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் நாம் ஹியூமன் மேடாக க்ரியேட் பண்ணியிருக்கிற விதவிதமான பிளாஸ்டிக்ஸும் விதவிதமான பேப்பர்ஸும் வந்து ஐ டோன்ட் திங்க் வில் பி சப்போர்ட்டட் பை த மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அதனால தான் பிளாஸ்டிக்ஸை பேன் பண்ணுங்கள், பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதோட ரீசன் என்ன அப்படின்னா அது நமக்கு இயற்கை கொடுத்த ஒரு விஷயம் இல்லை. எதுவுமே இயற்கையான விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நாமளும் இயற்கையினால தான் படைக்கப்பட்டோம். அப்போது நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்களும் நேச்சுரலான விஷயங்களாக இருக்கிறப்ப நம்மளோட ப்ராசஸஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், நமக்கு அதில் எந்த விதமான அட்வர்ஸ் இம்பேக்டும் வராது. ஸோ அதனால தான் யூ ஷுட் நாட் கோ ஃபார் பிளாஸ்டிக்ஸ், யூ ஷுட் கோ ஃபார் மோர் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், யூ ஷுட் கோ ஃபார் மோர் டீகம்போசபிள் மெட்டீரியல்ஸுங்கிறத அதுக்காக தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்சஸ் எதெல்லாம் நேச்சுரலாக இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிரேக் டவுன் பண்ணுமோ அதை தான் நம்ம பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பாக்டீரியா, ஃபங்கை, சாப்ரோஃபைட்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணும். ஸோ ஃபுட் வேஸ்ட்டாக இருக்கட்டும், பேப்பர், கார்டன் வேஸ்ட்டு, நீங்கள் போடுற சராசரி டெய்லி குப்பையை நேச்சுரலி ஓவர் டைம் இவங்க எல்லாருமே டீகம்போஸ் பண்ணிடுவாங்க. பட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ், சர்டன் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வந்து ஹியூமன் மேடுங்கிறதுனால ஆர்கானிசம்ஸ்னால பிரேக் டவுன் பண்ண முடியாது. அப்போ என்னாகும், ரொம்ப வருஷ காலமாக they will get accumulated and ecosystemஸை அவங்க ஸ்லோவாக என்ன பண்ணுவாங்கன்னா எஃபெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மேபி ஃபிசிக்கலாக நம்ம ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால அது டிகம்போஸ் ஆகலாம், பட் அது ரொம்ப ரொம்ப ஸ்லோ, பல்லாயிரம் கணக்கான வருஷம் தேவைப்படுமா இருக்கும் அதுக்கு. அண்ட் அது இப்போ நம்மளால் கண்டிப்பாக ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. ஸோ நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை நம்ம ஜாஸ்தியாக அக்யூமுலேட் பண்ண அது ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம குப்பை தொட்டி போய் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பொல்யூஷன் நடக்குது, நம்ம வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே போய் குப்பையை கொட்டுறோமோ அதோட சாயில், வாட்டர் எல்லாமே வந்து
அட்வர்ஸாக இம்பேக்ட் ஆகுது, கண்டாமினேட் ஆகுதுங்கிறதுனால நாம் நான் பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்சஸை யூஸ் பண்ணுறது அளவுக்கு எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைச்சோம் அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ சிம்பிள் ஆக்ஷன்ஸ் பிக் இம்பேக்ட். அதுதான் நம்ம என்வாயரமெண்ட்டுன்னு சொல்லும்போது நாம் இன்றைக்கி பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்னால கண்டிப்பாக என்வாயரமெண்ட்டில் ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் வர முடியும். ஓகே பசங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ட்ராப் தண்ணியுமே நாளைக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் இல்லையா? ஸோ அதனால் ப்ரஷ் பண்ணும்போது, இல்லை வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போது, இல்லாட்டி நீங்கள் ஷவர் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து அளவாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யூஸ் லாட் ஆஃப் நேச்சுரலி டீக்ரேடபிள் சப்ஸ்டன்சஸ். பேக்ஸ் வந்து பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஜூட் பேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி ரீயூசபிள் பேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டு நாட் யூஸ் பிளாஸ்டிக்ஸ், ரைட்? நீங்கள் வந்து டெய்லி எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ்லேருந்து வாட்டர் பாட்டிலேருந்து ட்ரை டு அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம வெளியில் போகும்போது குப்பை போடாதீங்க அப்படிங்கிறதுமே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸில் இஃப் யூ கேன் ப்ரொடெக்ட் தி என்வாயர்மெண்ட், இஃப் யூ கேன் டேக் கேர் ஆஃப் தி என்வாயர்மெண்ட், தென் the environment also will take care of you. Okay, so ultimately நாம தான் நம்ம பூமியை காப்பாற்றணும். So definitely I hope this class was useful to all of you பசங்களா. நம்ம Xylem உடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ நம்ம Xylem உடைய கோர்சஸ் பற்றியும் டீட்டெயில்ஸும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி டெஃபினட்டாக உங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பசங்களா. இங்கே எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் நம்ம Xylem ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அடுத்த கிளாஸில் கூடிய சீக்கிரம் நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ண போகிறேன் பசங்களா. ஸோ அதனால் அந்த வரைக்கும் ஸ்டே டியூன்ட். அண்ட் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.